ஃபேப்ரிஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 4 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு 10 கிராம்பு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம், ஒரு கை அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கலாம், 12 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், 15 பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் வணக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வடசட்டி வச்சுக்கோங்க. வடசட்டி நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். முதல் பட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராம்பு, கல்பாசி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அதை லேசாக எண்ணெயில் வணக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வர கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கூட சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப சேர்க்காதீங்க, இல்லாட்டி கசப்பு வந்துடும். 1/4 டீஸ்பூனே போதுமானது. இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவாக அடுப்பு வச்சுக்கிட்டு வணக்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது அதே வடசட்டியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதையும் எடுத்து அந்த மற்ற மசாலா பொருட்கள் கூடவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிற பொருட்கள் பார்க்கலாம். நான் 2 பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 4 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே வடசட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாமானெல்லாம் ஒவ்வொன்றா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுக்கிற பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசியை சேர்த்து இந்த பிரியாணி இலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 3 தக்காளியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பட்டை எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயமெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அந்த வெங்காயத்து கூட நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. எப்போவுமே செட்டிநாடு கிரேவிக்கு அந்த கல்பாசி கண்டிப்பாக போடணும். அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலாவை நம்ம வெங்காயம் தக்காளி மிக்ஸ்சர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி மீடியம் சைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கனை இப்போ அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா அந்த சிக்கன் எல்லாம் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வைங்க. இப்போ அந்த மசாலா சிக்கன் எல்லாத்தையுமே நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டேன். இப்போது நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் அளவுக்கு வெந்தால் போதுங்க. இது பிராய்லர் சிக்கன்னால சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். இப்போது ஒரு தேங்காயை தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு தடவை உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். இது நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம குழம்பும் நல்லா கொதித்து திக்காயிருச்சு. இப்போது ஒரு கை நிறைய கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி மேலே தூவி விட்டுருங்க. யூஸ்வலாக நம்ம மல்லித்தலை தான் போடுவோம். ஆனால் இந்த செட்டிநாடு கிரேவிக்கு மட்டும் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.